பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தமிழக வெற்றி கழகத்திற்கு அதை போன்ற நியூஸும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் மிகப்பெரிய இயக்கம். தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்ட இன்று எங்களுடைய காட்டுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகி KP முனுசாமி, தாவேகா ஆட்சி அமைக்க அதிமுக ஆதரவு அளிக்குமா என்பது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் முடிவு என்ன, தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்குமா என்பது குறித்து அவர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார். தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என அதிமுக சார்பில் இது தொடர்பாக மூத்த நிர்வாகி KP முனுசாமி அறிவித்திருக்கிறார். தாவேகா தரப்பிலிருந்து தங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்குமாறு அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என அதிமுகவின் மூத்த நிர்வாகி KP முனுசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். பல ஊடகங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தாவேகாவுக்கு அதிமுகவின் ஆதரவு இல்லை என அதிமுக நிர்வாகி KP முனுசாமி அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பினை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அனுமதியுடன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதாக அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் புதிதாக ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழகத்திற்கு போதிய இடங்கள் இல்லாத சூழ்நிலையில் முதல் கட்சியாக காங்கிரஸ் ஆதரவளிப்பதாக தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்காக அதிமுகவுடன் ஆதரவு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் இது தொடர்பாக KP முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிய அவர், சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வரும் செய்திகள் உண்மையில்லை என்றும் அதிமுகவின் ஆதரவு
தாவேகாவுக்கு அளிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தாவேகாவுக்கு அதிமுகவின் ஆதரவு இல்லை என அதிமுக சார்பில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகி KP முனுசாமி தெரிவித்திருக்கிறார். தாவேகாவுக்கு அதிமுகவின் ஆதரவு இல்லை என அதிகாரப்பூர்வமாக அக்கட்சியின் மூத்த நிர்வாகி KP முனுசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவுடன் காங்கிரஸ் கைகோர்த்த நிலையில் தற்போது வரை 112 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 118 MLAக்கள் தேவை என்ற அடிப்படையில் இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா இருப்பை காட்ட வேண்டிய சூழ்நிலையில் தற்போது அதற்காக தாவேகா தரப்பில் தீவிரமாக நடவடிக்கையும் மற்ற கட்சியுடன் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படவில்லை என அதிமுக சார்பில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகி KP முனுசாமி அறிவித்திருக்கிறார். தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள நிலவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்குவதற்காக நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ். தற்போது அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? அவர்கள் தரப்பில் KP முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது தாவேகாவுக்கு அதிமுகவின் ஆதரவு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். நிலவரம் என்ன சொல்லலாம்? வணக்கம் சரவணன். சென்னை கிரீன்வேட் சாலை இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அவருடைய தலைமையில் இன்று முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்பது ஏனென்றால் இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மிகப்பெரிய இடங்களில் 108 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆட்சி அமைப்பதற்காகவும் ஆளுநரிடம் அவர்கள் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுக தமிழக வெற்றி கழக கட்சியுடன் கூட்டணி வைக்கப்படும் என்று தொடக்கத்தில் இன்று காலையிலிருந்தே பல இடங்களில் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக CV சண்முகம் அவருடைய தலைமையில் அவருடைய இல்லத்திலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. காலை மற்றும் மாலை இரவு வேளை நடைபெற்ற அந்த நிலையில் சென்னை கிரீன்வேட் சாலை இருக்கக்கூடிய இங்கே அவருடைய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான முன்னாள் அமைச்சர்களும் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் அதிமுக தரப்பிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்த ஆதரவும் இல்லை என அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். என்னவென்றால் நாங்கள் ஒரு நீண்ட நெடிய ஆண்டுகளாக அதிமுக கட்சிகள் இருக்கிறது. நாங்கள் அதிமுகவுக்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவு தெரிய மாட்டோம். நாங்கள் ஆதரவு இல்லாமல் தான் நிச்சயமாக இருப்போம். வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் தொடர்ச்சியாக அவர்கள் கூட்டணி வைக்கிறார்கள் என்று தவறான செய்திகள் வருகிறது. அதை யாரும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கப்பட்டோம் என இவருடைய தரப்பிலிருந்து உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இவர்கள் தரப்பிலிருந்து அந்த ஆதரவு என்பது முழுமையாக இல்லை என தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இப்போ மட்டுமல்ல தொடர்ச்சியாக வரக்கூடிய எதிலுமே நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி சாத்தியக்கூறுகள் கிடையாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னமும் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. முக்கிய நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரவணன். அதிமுக தரப்பிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படவென்று சொல்லப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக தாவேகா தரப்பில் ஆதரவு கோருவதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக சரவணன். அதாவது தொடக்கத்திலிருந்தே தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட
அந்த கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவருடைய தரப்பிலிருந்து இதுவரை சொல்லவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் தான் சில அழைப்புகள் வந்து விடுத்திருந்தார்கள். அதிமுகவுக்கு இதுவரை அழைப்புகள் வந்து விடுக்கப்படவில்லை. ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து இன்று அந்த ஆலோசனை கூட்டம் சி.வி. சண்முகம் தலைமையில் வந்து நடைபெற்றிருந்தது. அதிமுக என்பது அதிமுக தமிழக வெற்றி கழகம் எப்போதுமே வைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போன்று விஜய் அவர்களும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவுதான். ஏனென்றால் அவர்கள் வந்துட்டு மற்ற கட்சிகளுடன் தற்போது வரை அவர் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தற்போது அவருடைய கட்சியில் கூட்டணி இணைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக வருகிறார்கள். அப்படி என்றால் 113 இடங்கள் இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 6 இடங்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவைப்படுகிறது. இந்த 6 இடங்களில் நிச்சயமாக ஒருவேளை இந்திய கம்யூனிஸ்ட் 2 கட்சிகள் வச்சிருக்க 2 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சிகளும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை தவிர்த்துட்டு அன்புமணி தரப்பில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிகள் என்பது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இவர்களிடம் ஒருவேளை கூட்டணி பேசித்து அவர்களை ஒன்றிணைந்ததற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விஜய் அவர்கள் மற்ற கட்சிகளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தை கட்சிகளோ என கொடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நிச்சயமாக அந்த அழுத்தம் என்பது அவருடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்படும். அதே போன்று காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து இதுவரை இன்று அந்த பேச்சுவார்த்தை என்பது முடிந்திருக்கிறது. இதில் 2 அமைச்சருடைய பதவிகள் எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவருடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுக அப்படி வருகிறது என்றால் கூடுதலான அமைச்சர் பதவி வந்து கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் அதிகமான அந்த அழுத்த திருத்தங்கள் வந்து கொடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும். அதனை ஒட்டி தான் தமிழக வெற்றி தரப்பிலிருந்தும் அந்த கூட்டணிக்கு அதிமுகவுக்கு இது வரைக்கும் பேசாமல் இருந்தார்கள். அதிமுக தரப்பிலிருந்தும் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டார்கள், அவர்கள் அழைத்தால் கூட நாங்கள் செல்ல மாட்டோம், எங்களுடைய இது வந்து தனியாக தான் இருப்போம் என்று அழைத்திருக்கிறார்கள். விஜய் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இன்னும் 6 சட்டமன்ற வேட்பாளர்கள் தேவைப்படுகிறது. இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளிடம் அவர்கள் ஆதரவு கோரி நிச்சயமாக முதலமைச்சராக விஜய் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற கட்சிகளுக்கு தான் இந்த கூடுதலான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நாடுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் இதுக்கு முன்பே வந்து அவர்கள் தரப்பிலிருந்து செய்தியை சந்திப்பில் கூட தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்து அவர்கள் இன்னும் அழைக்கவில்லை என அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். அப்படி என்றால் விஜய் அழைத்தால் நாங்கள் நிச்சயமாக வரும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இருக்கக்கூடிய சண்முகம் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வீரபாண்டி அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த 2 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுகவின் நிலைப்பாடு என்ன, மற்ற கட்சிகள் நிலைப்பாடு என்ன, தற்போதைய கள நிலவரம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நேரலையில் வந்து விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.